சி. விஜயபாஸ்கர் ராஜினாமா ரத்து. சபாநாயகருக்கு ஆப்படித்த அதிமுக. உயர் நீதிமன்றத்திற்கு பறந்த வழக்கு. மருத்துவர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி. விஜயபாஸ்கருக்கு அதிமுக கொறடா அடித்த ஆப்பு. அந்த ஆப்பு என்ன என்பதை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. 50 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பணியாற்றி கொண்டிருந்த விராலிமலை நாயகன் சி. விஜயபாஸ்கர் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லை என்று தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். பதவி ஆசைக்காகவோ அல்லது மக்களுக்கு நல்லது செய்ய இந்த முடிவை எடுத்தாரோ என்பது இன்னும் புரியாத புதிராக இருக்கு. தடை செய்யப்பட்ட குட்காவை லஞ்சம் பெற்றுக்கொண்டு தமிழகத்தில் வேரூன்ற செய்த மன்னன் என்ற வழக்கு எல்லாம் இவர் மீது இருக்கு. இதில் இருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளத்தான் தற்போது அதிமுக சார்பில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சி. விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து நேற்று முதல்வர் விஜயின் தாவேகாவில் இணைந்தார் என்று சொல்கிறார்கள் அரசியல் சாணக்கியர்கள். இந்நிலையில தான் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்றதை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுகவின் கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சி. விஜயபாஸ்கர். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான இவர் கடந்த 2011, 16, 21, 26 என 4 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றார். இந்நிலையில தான் சட்டசபை தேர்தல் முடிவடைந்த பிறகு சி. விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி அடைந்தார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணியின் அதிருப்தி அணியில் அங்கம் வகித்தார். முதல்வர் விஜய் சட்டசபையில் நம்பிக்கை கோரிய தீர்மானத்திற்கு ஆதரவு வாக்கும் அளித்தார். அதன் பிறகு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியை சேர்ந்த பல எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்தனர். சி. விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியுடன் செல்லல. இந்நிலையில தான் அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கான கடிதத்தை சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் வழங்கினார். ராஜினாமா முடிவை சபாநாயகர் ஏற்றும் கொண்டார். இதையடுத்து சி. விஜயபாஸ்கர் நேற்று தனது ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைந்தார். இந்நிலையில் தான் சி. விஜயபாஸ்கரின் ராஜினாமா முடிவை ஏற்ற சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதிமுகவின் கொறடாவாக இருக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது, சி. விஜயபாஸ்கர் அதிமுக சார்பில் விராலிமலை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரிடம் கடிதம் வழங்கினார். அதனை சபாநாயகர் உடனடியாக ஏற்றுக்கொண்டு உள்ளார். இந்த விஷயத்தில் சபாநாயகர் இயந்திரத்தனமாக செயல்பட்டு உள்ளார். அவரது இந்த செயல்பாடு அரசியல் சாசன விதிகளுக்கு முரணானது. இதனால் சி. விஜயபாஸ்கரின் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஏற்றதை ரத்து செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருக்கு. ஆக விராலிமலை நாயகன் சி. விஜயபாஸ்கர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது தற்போது கேள்விக்குறியாக உள்ளது. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.